வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் வெளித்திற நண்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சினா சூப்பர் தேங்க்ஸ். ஜாயின் பட்டன் டு சப்போர்ட் வர நம்ம சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் அவரும் 11 சீட் தரேனார். அங்கேயே ஒரு பிரச்சனையாகும்போது தெரியுது. ராகுல் பாத யாத்திரை விட்டு வரான்னு குறிப்பிட்டிருந்தோம். இப்போ தமிழகத்தில் டிஎம்கே கழட்டி விடல, ஆனால் அங்கேருந்து கொத்த ஆட்கள் பிஜேபியில் நகருவாங்க போல தெரியுது. ஏன்னா செல்வ பங்கர் என்ற ஒரு தலித் லீடர் ஸ்டாலின் சொல்லி போட்டு அது ஒன்று. அப்புறம் கனிமொழியும் சபரி சேர்ந்து முடிச்சூர் ஏரி பத்தாது, முடிச்சூர் ஏரியை காலி பண்ணலான்ற மாதிரி. ஏற்கனவே ஏரியெல்லாம் தான் பிளாட்டாக போயிட்டுருக்கு. இது தான் பிரச்சனையே மிதக்குது. அதுக்கு எத்தனாயிரம் கோடி செலவழிச்சு பிரச்சனை. அது வேறு திட்டம் சொல்கிறார் ரெண்டாமலை. எங்களால் செய்ய முடியாது. 500 வருஷம் திராவிடம் இருந்தாலும் சென்னை பண்ண முடியாது, அது வேறு மாதிரி பண்ணுங்கிறார். இது ஐஏஎஸ்க்கு இந்த குஜராத்தில் பண்ண ஐஏஎஸ் திருப்புகழ் ஐஏஎஸ் அவர் கொடுத்தும் கூடி அதை என்ன பண்ணாங்க, கடப்பில் போட்டாங்கன்னு தெரில. மாறி மாறி பேசுகிறது. 98% முடித்தாங்கிறது, இல்லை 45 தான் முடிச்சுட்டு நேரு சொல்கிறது. இந்த மாதிரி மாறி மாறி பேசுவாங்க. அதே மாதிரி வருஷம் பட்ஜெட்டில் அந்த கூவத்துக்கு ஒதுக்குவாங்க. அது உண்மையிலே ஒதுக்கி சரியாகிறாங்களா, சாப்பிட்றாங்களா, திராவிட மாடல் தான் தெரியும். ஓகே. இப்போ கட்ட பஞ்சாயத்து செய்து வசூல் செய்வதற்காக ஒரு கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் அந்த மாதிரி ஒரு சட்டசபையில் இருக்கிறவங்க காங்கிரஸ்காரங்க, தமிழச்சி வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தின் வளர்ச்சி இல்லை, ஏழை மக்கள், பெண்கள், இளைஞர், விவசாயிகள் வளர்ச்சி தான் நமது வளர்ச்சி. 3.5 லட்சம் அரசு வேலை தருவான்னு சொன்னார் உதயநிதி. அதுதான் அமைச்சராக்கியிருக்காரு. அதுதான் அரசு வேலை உதயநிதிக்கு. வேறு யாருக்கு ஒன்றையும் காணும். இங்கே இருக்கும் பிசிகவினர் கையில் இருக்கிறது என்பது போன்ற பொறுப்பற்ற பேச்சுக்கு பெயர் போன அந்த பாலாஜி அவர், இவரால் தொகுதிகள் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஒன்றும் அப்படி தான். தமிழாட்சி வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தின் வளர்ச்சி, ஏழை விவசாயம் இல்லை. இப்போது உதயநிதிக்கு அமைச்சராக்கிறாரு. அப்போ 3 லட்சம் வேலை எங்கே போச்சு? இப்போ பட்ஜெட்டில் 60,000 கொடுத்தாங்க. அதே பச்சை போய் 10,600 தான் கொடுத்துருக்காங்க. பல விதமாக டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A நடத்தினதில் பாஜக ஆட்சி அமையும்போது இதுவரை அரசு வேலை பெறாத குடும்பத்தில் இருந்து வரும் இளைஞருக்கு அரசு வேலை முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை தேர்தல் வாக்குறுதியாகவே அறிவித்து நிறைவேற்றும். அதாவது குடும்பத்தில் அப்பாவோ தாத்தா இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அரசு வேலை. சரிங்களா? அந்த மாதிரி தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் பல ஆண்டுகளாகவே செயல்படாமல் இருக்கும் மத்திய அரசின் திட்டங்களை தங்கள் திட்டங்களாக அறிவித்துள்ளது திமுக. புதிய திட்டங்கள் இல்லை. அதே மாதிரி பழனிசாமி திட்டம் தான் ஓடிட்டு, புதுசாக ஒன்றும் இல்லை. தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. பல திட்டங்களை பெயர்களை அறிவித்து நிதி ஒதுக்காமல் ஏமாற்றிருக்குது திமுக. அதேமே அப்படி தான். இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் வளர்ச்சி பாதை செல்ல, நம் ஊரை நம் தொகுதியை மக்களை முன்னேற்ற, நம்பிக்கையான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க, குடும்ப அரசியல் ஊழல் அரசியலை தூக்கி வீசி ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சி தொடர தமிழக முறை துணை இருக்க வேண்டும். பாஜக கூட்டணி வேட்பாளர் ஆதரிங்கன்றாரு. 3 லட்சம் இளைஞர்கள் சொன்னது தெரியும் கதை. இவங்க பல விதமாக குரூப் 1 நடத்தி 10,600 கொடுத்து கூசாமல் 60,000 கொடுத்தேன்ற கூசாமல். இப்போவே இவங்க சொன்ன 3 லட்சத்தில் 2 லட்சம் மேலே முடிச்சிருக்கணும். 3 வருஷம் முடிஞ்சு போச்சுட்டேன். ஆச்சுங்களா? பாஜக மக்கள் மத்தியில் வளர்ந்து வருகிறது. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு கொடுத்த 1000 ரூபாய் திட்டம் நிறுத்தி விடுவாங்கன்னா எப்படி நிறுத்த முடியும்? சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ கொடுத்த 1000 ரூபாய் நீ ஒப்புத்துக்கிட்டது, நீ தான் ஓட்டு வாங்கியிருக்கு, நீ தான் கொடுக்கணும். அதே அறகுறை யாரும் கொடுக்கல. இது எப்படி சென்ட்ரல் நிறுத்த முடியும்? என்னென்ன கம்பி சுற்றுறான்னு பாரு உனக்கு. அப்போது உக்ரைனில் அதே மாதிரி கத்தார்லாம் எல்லோரும் அங்கே பலாயிரம் பேர் சிக்கி தவிச்சப்போ போரில் கொண்டு வந்து பாஜக மோடி அரசு. ஆனால் இவங்க போய் பஸ்ஸை அங்கே இந்த டெல்லி மூடி போயிட்டு இங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிப்பான். அது இங்கே மூடி போனது 2 கோடி கணக்கு வருது. இவங்க எடுத்துகிட்டு வந்தது மத்திய அரசில். அப்புறம் இதெல்லாம் போக தமிழகத்தில் சுகாதாரம், கல்வி, காவல்துறை என அத்தனை துறைகளையும் குடும்ப அரசியலை அகற்றி சாமானிய மக்களுக்காக ஊழற்ற நேர்மையான நல்லாட்சி 70 கால திராவிட அரசியலை ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் டிஎம்கே ரெண்டையும் மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றி தான் மிச்சம். நேர்மையான நல்லாட்சி என்பதை தமிழும் காண திராவிடம் கட்சிகள் வாய்ப்பளிக்கவில்லை. இப்போ கூட அன்கோ போட்டிருக்கான் டிஎம்கே. 10 ஆண்டு கால ஊழற்ற மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சி தமிழகம் துணை இருக்க வேண்டும். வரும் பாராளுமன்ற தேர்தலில் இது பண்ணிக்கோங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிற சொல்கிறாரு.
ஸோ மக்களுக்கான வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டான். என்ன சாராயத்தை நேராக பெருகும் சாராயம். என்ன எல்லாரையும் குடிக்க வைக்கணும். அவன் அவன் வந்து இங்கேயே இருக்கணும், தாண்டி எங்கே போகக்கூடாது. அப்புறம் அவன் கல்வி பெற்றக்கூடாது. இதில் வந்து திராவிட மாடல். அப்புறம் இன்னொரு மொழி படிச்சிடக்கூடாது. காசுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இவனுக்கு சொல்லிக் கொடுப்பானுங்க. என்ன அதே மாதிரி நீட்டு டொனேஷன் வாங்கி பெரிய ஆள் சாதாரண ஏழையெல்லாம் வந்துடக்கூடாது. கரெக்டாக சமூக நீதி வாயில் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி பித்தலாட்ட அரசியல். சரி அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணியிருக்கான், பஞ்சு மிட்டாய் இருக்கு இல்லையா, அதில் வண்ணம் என்னமோ பெரிய கண்டுபிடிப்பு, பெரிய புற்றுநோய் வரும்னு கண்டுபிடிச்சிருக்காரு சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன். அவர் மாரதான் போட்டையில் ஓடுவது, அமைச்சர் உதயநிதி பின்னால் ஓடுவது, ஸ்டாலினுடன் நடைபெற்று செல்வது, உதய நடித்த படங்களுக்கு விமர்சனம் கூறுவது, இத்தனை நடுவில் பஞ்சு மிட்டாய் புற்றுநோய் உண்டாக்கும் வேதிப்பொருள் இருப்பதை கண்டறிந்து அதை தடை செய்திருப்பதை பாராட்டும். ஆனால் தமிழக அரசு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் இருப்பது டானிக்கு சத்து மருந்தா? இத்தனை வேக்கான பார்த்துறானுங்கள, பஞ்சு மிட்டாய் புற்றுநோய் கண்டுபிடிச்சிருக்கானுங்க திராவிட மாடல். டாஸ்மாகில் கொடுக்குற பெரிய சத்து மருந்தா? எல்லோரும் உடம்புக்கு நல்லதா? அவன் பஞ்சு மிட்டாய்க்காரன், அவன் சாதாரண ஆள், அவனை நிப்பாட்டுற நீ. டிஆர் பாலிட்டு சொல்லி நிப்பாட்ட சொல்லி பார்க்கலாம், திராணி இருந்தால் கேட்குறாரு அண்ணாமலை. அப்போது அரசு விற்பனை செய்யும் சாராயம் கொடுத்தால் கல்லீரல் பாதிப்பு, புற்றுநோய் போன்றவை வராது என சுகாதாரத்துறை சான்றிதழ் கொடுக்க முடியுமா? ஏன் டாஸ்மாக் சார் விற்பனை அரசே செய்து கொண்டிருக்குது? கவர்மெண்ட்டே டாக்டர் வச்சு செய்யுமாம்மா? ஏன் அதை நிப்பாட்ட வேண்டியது தானே? இந்த ஆராசா, இந்த இவர் டிஆர் பாலு பையன் நடத்துறதெல்லாம், அப்புறம் ஜெகத் ரட்சகன் நடத்துறதெல்லாம் நிப்பாட்டுங்க, கொடுக்காதீங்க இனிமேல் சொல்ல வேண்டியது தானே? இதில் எச்சத்தில் கவர்மெண்ட்டே நடத்துது. சத்து டானிக்கான்னு கேட்குறாரு. இந்த வேண்டாதெல்லாம் கவனம் செலுத்திட்டு இருக்கான். மக்களுக்கு வேணுங்கிறது ஒன்றும் செய்ய மாட்டேறான். இது ஒரு ஆட்சி, அவல ஆட்சி, ரொம்ப லட்சணமாக இருக்குது. என்ன அது ஸ்டிக்கர் விட்றானுங்க. பிஜேபி கவர்மெண்ட்டில் கொடுத்த இதை பார்த்தா அந்த வீடு கட்டுறது அது ஸ்டிக்கரு. இப்போ 8,00,000 கோடி கடன் போயாச்சு, 40,000 கோடி டெஃபிசிட்டு. நீ ஆட்சி முடிவும் 10,00,000 கோடிக்கு மேலே போயிடும். அதுக்கப்புறம் எங்கே போய் கடன் வாங்குறது? அது ரெசிஸ்டன் கொடுத்தா இப்போ இருக்கிற நிதி மந்திரி சென்ட்ரல் தடை பண்ணுதுங்கிறாங்க. கடைசியில் ஸ்ரீலங்கா நிலமை தான். சென்ட்ரல் கொடுக்காம இருந்தாக்க ஸ்தம்பிச்சு தான் போகும். ஏற்கனவே அரசு ஊழியர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். சம்பளம் கொடுக்கலன்னு கேட்கவே வேண்டாம். என்ன ஒரு பாயிண்ட்டு ஒன்றும் தெரில. எல்லாம் புலிகேசி மங்குனிகள் வந்து உட்காந்துருக்கா அப்படிங்கிற எண்ணம். அதுதான் இது. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மக்கள் விழித்து கொள்ளணும். சொல்கிறோம்ல, எந்த விழித்திருன்னு. நீ விழிக்காத வரைக்கும் இப்படித்தான் இருக்க போகுது. இதெல்லாம் பார்க்கணுன்னு எதிர்கால சந்ததிக்கு தலையெழுத்து. அவ்வளோ சொல்ல முடியும். பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜெயந்த்.